ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எயித்து பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா, எயித்து பாலிட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்க போகிறது யூனிட் 2. ஸோ யூனிட் 2ல என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசன். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப் லெசன்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்னா என்ன, சிட்டிசன்ஷிப்னா என்ன, அதுக்கான மீனிங் அண்ட் டெஃபினிஷன். அடுத்து பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிட்டிசன் எப்படி நம்மளால அக்வயர் பண்ண முடியும், எப்படி டெர்மினேட் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல இருப்பாங்க இல்லையா, ஸோ அதாவது பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ இவங்களா இருப்பாங்க இல்லையா, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட நேச்சர் என்ன, அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிசனுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இந்த லெசன்ல கவர் பண்ண போறோம். ஈஸி தான், போன லெசனோட ஈஸி தான், பட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ட்ரோல இருந்தே பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும். அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சிவிக்ஸ் அப்படின்றது படிக்கிறோம் இல்லையா. ஸோ சிவிக்ஸ்ல யூனிட் 1 யூனிட் 2 படிக்கிறோம். சிவிக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் பத்தி படிக்கிறது தான் சிவிக்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ சிவிக்ஸ்னா என்னது, ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, ஸோ சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அது எந்த வேர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தீன் வேர்டு. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ லத்தீன் வேர்ட், சிட்டிசன் அப்படின்றது பாத்தீங்கன்னா லத்தீன் வேர்ட். ஓகேங்களா? ஸோ அதுல சிவிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் ஆஃப் சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரோம். ஓகேங்களா? ஸோ ரெசிடென்ட் ஆஃப் சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரோம் அப்படின்ற அர்த்தம் தான் பாத்தீங்கன்னா சிவிஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் த டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் சிட்டி ஸ்டேட் சிஸ்டம் இட் ஹாஸ் பீன் யூஸ்ட் டு மீன் a மெம்பர் ஆஃப் a ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இந்த சிட்டிக்கு அப்படின்றது அப்ப இருந்தது, பட் அந்த சிட்டி ஸ்டேட் சிஸ்டம் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்ல இருக்கிற மெம்பர் அவங்களதான் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இவங்க சிட்டிசன் இருக்காங்க இல்லையா, அவங்க சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ரெண்டுமே அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேட்ல. ஓகேங்களா? சோ ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சொல்லிட்டு இருக்குல்லையே, நம்ம படிச்சோம், லோயர் கிளாஸ்ல படிச்சோம். ஸோ அந்த சிவில் ரைட்ஸ் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா சிவிக்ஸ்னா ஸ்டடி ஆஃப் த கவர்மெண்ட், சிட்டிசன் அப்படின்றது பார்த்தோம்னா லத்தீன் வேர்டான சிவிஸ்ல இருந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சிவிஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் ஆஃப் ஏ சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப மெயினான இதுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப்குள்ளார போகும்போது ஃபர்ஸ்ட் சிட்டிசன்னா என்ன, சிட்டிசன்ஷிப்னா என்னன்னு பார்த்தலாம். சிட்டிசன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில இருக்க ஒரு பர்சன், அவங்க பார்த்தோம்னா லீகல் ரைட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்னது ஃபுல்லா அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா அவங்க அந்த கண்ட்ரியில இருக்க கான்ஸ்டிடியூஷன், லாஸ் இதெல்லாம் இருக்கு பார்த்தியா, அதே மாதிரி அவங்களுக்கும் டியூட்டிஸ்ன்னு ஒரு இதை பிரிச்சு வச்சிருப்பாங்க. இது டியூட்டிஸ் அவங்க என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ் அந்த கான்ஸ்டிடியூஷன் மதிக்கணும். ஸோ இவங்கள தான் பார்த்தோன்னா சிட்டிசன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ குடிமக்கள். ஓகேங்களா? அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல போனா. சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அது ஸ்டேட்டஸ். சிட்டிசன்னா அந்த மக்கள், சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? அந்த சிட்டிசனுக்கு உனக்கு குடியுரிமை இருக்கு, உனக்கு சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் இருக்கு. இந்த கண்ட்ரில நீ லீகலா என்ன பண்ணலாம், உனக்கு எவ்வளவு காலம் வாழணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ வாழலாம் இந்த சிட்டிசன்ஷிப் இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கறது தான் சிட்டிசன்ஷிப். ஸோ சிட்டிசன்னா பர்சனை குறிக்கிறது, சிட்டிசன்ஷிப் அப்படின்றத பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் குறிக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து ஓகே, சிட்டிசன்ஷிப்ல நிறைய டைப்ஸ் இருக்காங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரி, 2 டைப்ஸ் இருக்காங்க சார். நிறையன்ட்டுனா 2 டைப்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நேச்சுரல், அப்புறம் பார்த்தோன்னா நேச்சுரலிஸ்ட் சிட்டிசன். ஓகேங்களா? சோ நேச்சுரல் சிட்டிசன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கண்ட்ரிலே பிறந்தவங்க, அவங்களதான் பாத்தீங்கன்னா சிட்டிசன் பை பர்த். ஓகேங்களா? சோ நான் இப்ப இந்தியா கண்ட்ரியோட நான் இந்திய கண்ட்ரில தான் பிறக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பை பர்த் என்னது இந்தியாவோட சிட்டிசன். நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு சூழல், இங்க இருக்கிற ஒரு கல்ச்சர் பிடிச்சு போய் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிட்டிசன்ஷிப்பை வாங்குவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குவாங்க. ஓகேங்களா? சர்டன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு வராங்க பாத்தீங்களா, அவங்கதான் பாத்தீங்கன்னா நேச்சுரலைஸ்டு சிட்டிசன். ஓகேங்களா? சோ இயற்கையான சிட்டிசன், இயற்கையாவே அவங்க சிட்டிசன். சோ இயற்கைப்படுத்தப்பட்ட ஒரு சிட்டிசன். ஓகேங்களா? சோ அவங்க என்ன பண்ணுவாங்க,
the one who acquires citizenship அவங்க தான் naturalized citizen. ஓகேங்களா, இது 2 types of citizen. இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்குற ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட், இதே அத்தனை டைம் கேட்டிருக்காங்க. இயர் என்னன்னு சொல்லிட்டு 1955. ஓகேங்களா, இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னாலே என்னது 1955. This act is to provide for the acquisition and termination of Indian citizenship. ஓகேங்களா, ஸோ இந்தியன்ஷிப் வந்து அக்வயர் பண்றதுக்கும் டெர்மினேட் பண்றதுக்கும் என்னென்னலாம் வந்து இது இருக்கோ, ரூல்ஸ் இருக்கோ, அந்த ஆக்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஆக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி பார்த்தோம்னா அதுல இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட். ஓகேங்களா, ஸோ இதுல பார்த்தோம்னா இயர் வந்து மெயினா பாத்துக்கணும், 1955 தான் பார்த்தோம்னா இந்த ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே, நம்ம என்னன்னு பார்த்தோம், அக்யூசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெர்மினேஷன், 2 இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இத்தனை முறையில வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம், இத்தனை முறையில டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே வந்து கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க, எத்தனை விதமா நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண முடியும், அக்யூசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 முறைப்படி. ஓகேங்களா, இங்க இருக்கும் பாருங்க 5. ஓகேங்களா, ஸோ 5 முறைப்படி பார்த்தோம்னா நம்மளால அக்வயர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க, எத்தனை முறைப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டெர்மினேஷன் பார்த்தோம்னா 3 முறைப்படி. ஓகேங்களா, லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பா, டெர்மினேஷன் 3 படி, ரெனிஷியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன் 3 வகை. ஸோ அக்யூசேஷன் பார்த்தோம்னா 5 டைப்ஸ், டெர்மினேஷன் பார்த்தோம்னா 3 டைப்ஸ். இது 2 நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ என்னென்ன வழி, அந்த 5 டைப் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1950 படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 ways. ஓகேங்களா, 5 ways நம்ம என்ன பண்ணலாம், சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ண முடியும். ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் வந்து வேர்டு அடிக்கடி பேசுறதுனால கொஞ்சம் லைட்டா அந்த வேர்டு வந்து கொள்ளறோம். ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா நீங்களே சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், டக்கு டக்குன்னு அது திருப்ப சொல்லும்போது ஒரு மாதிரி ஆகும், அந்த வந்துச்சுனாலே ஒரு மாதிரி ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்த் படி, டிசன்ட் படி, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது மூலியமா, நேச்சுரலைசேஷன் பண்றது மூலியமா, அதே மாதிரி பார்த்தோன்னா டெரிட்டரி இன்கார்பரேட் பண்றது மூலியமா, அதாவது பார்த்தோன்னா ஒரு நாட்டை வந்து நம்ம நாட்டோட இணைக்கிறது மூலியமாவும் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம், பார்த்து நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, பை பர்த்னு படிச்சோம். ஓகேங்களா, சப்போஸ் ஒரு ஆள் வந்து பிறக்குறாங்க, இந்தியாவிலே பிறக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த இதுவா வேணா இருக்கலாம், அவங்க பேரண்ட்ஸ். ஓகேங்களா, அவங்க பேரண்ட் வந்து அமெரிக்காவா இருக்கலாம், அவங்க வந்து இந்தியனா இருக்கலாம். ஸோ எந்த இதுவா இருந்தாலுமே சரி, இந்தியாவை பிறந்தா அவங்க இந்தியன் சிட்டிசன் தான். ஓகேங்களா, ஸோ அது எதுல இருந்து எதுக்குள்ளார டேட்லன்னு பார்த்தோம்னா நம்ம ரிப்பப்ளிக் இது வாங்குவோம் இல்லையா, அதுல இருந்து ஆஃப்டர் அதுக்கப்புறம் இருந்து, பட் பிஃபோர் பார்த்தோம்னா 1 ஜூலை 1987. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் வந்து இருந்தாங்கன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டேட் அந்த அளவுக்கு தேவை கிடையாது, ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது அதை தான் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்கோங்க இந்த டேட். 1 ஜூலை 1987க்கு முன்னாடி, பட் பார்த்தோன்னா 26 ஜனவரி 1950க்கு பின்னாடி. ஓகேங்களா, பிறந்தவங்க பை பர்த் அந்த இந்தியாவிலே பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது, நேச்சுரலாவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் தான். இது பை பர்த். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a person born in India on or after. ஓகேங்களா, 1 ஜூலை 1987ல அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் அப்படின்னு பிறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, சோ அது எப்ப சாத்தியமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பேரண்ட், அவங்க 2 பேரண்ட்ல யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட சிட்டிசனா இருக்கணும் அந்த டைம்ல அவங்க பிறந்தப்ப. இது பாத்தீங்கன்னா அவங்க irrespective ஆஃப் நேஷனாலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க இந்த டேட்டு பொறுத்து. ஓகேங்களா, ஸோ 1 ஜூலை 1987க்கு முன்னாடி, பட் 26 ஜனவரி 1950க்கு பின்னாடி போகணும். இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் எந்த நாட்டு சிட்டிசனா இருந்தாலுமே அவங்க பிறக்கிறவங்க இந்திய சிட்டிசன் தான். பட் இதுல பாத்தீங்கன்னா 1 ஜூலை 1987க்கு அப்புறம், ஏன்னா இது பிஃபோர், இது ஆஃப்டர் 1 ஜூலை 1987க்கு அப்புறம் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க என்னவா இருக்கணும், கண்டிப்பா வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்க பிறக்கிற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை பர்த் படி. ஓகேங்களா, சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, those born in India on or after 3rd December 2004. ஓகேங்களா, சோ வந்து 3rd December 2004 are considered citizen of India or one of whose parents is a citizen of India and the other is not an illegal migrant at the time of the birth. ஓகேங்களா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 3rd December 2004க்கு அப்புறம், ஓகேங்களா, ஆன்
ஆர் ஆஃப்டர் 3rd December 2004 அப்படி பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எப்போ கன்சிடர் பண்ணுவாங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா கன்சிடர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க 2 பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள யாராவது ஒருத்தவங்க பார்த்தோம்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கும், இந்தியாவோட குடியுரிமை பெற்றவங்களா இருக்கணும், ஒரு குடிமக்களா இருக்கும், குடிமகனா இருக்கும் இல்ல குடிமகளா இருக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க பார்த்தாங்கன்னா இல்லீகல் மைக்ரண்டா வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இல்லீகலா வந்து நாடு விட்டு நாடு போவாங்க இல்லையா கரெக்டான சிட்டிசன்ஷிப் வாங்காம, ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சப்போஸ் 3rd December 2000 அப்புறம் பிறந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து பை பர்த். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பை டிசன்ட். ஸோ பை டிசன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் லைட்டா குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த டேட் போட்டு என்ன பண்ணுங்க, டேட் போட்டுக்கோங்க. ஸோ 26 1st July பிஃபோர் 1st July 17/1987 ஆஃப்டர் போட்டு 26/1/1950 அப்படின்னு போட்டுட்டு irrespective அப்படின்னு போட்டு irrespective of the nationality of his parents போட்டுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஆஃப்டர் born after 1st July 1987 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு either of his parents வந்து citizen அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அதே மாதிரி 3rd பாயிண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஆஃப்டர் 3/12/2004 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு என்னன்னு போடணும், one of the parent பார்த்தோம்னா சிட்டிசன், அனதர் பார்த்தோம்னா நாட் அ இல்லீகல் மைக்ரண்ட் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இல்லைங்களா, ஸோ உங்களுக்கு புரியுமா இந்த மாதிரி குட்டி குட்டியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது பார்த்தோம்னா பை பர்த் முடிஞ்சாச்சா. பை டிசென்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா a person born outside India வெளில வந்து பிறந்துட்டாங்க எப்பன்னு பார்த்தோம்னா on or after 26th January 1950 but before 10th December 1992 அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பிறந்துட்டாங்க, அதாவது அவுட் சைட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, பிறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை டிசென்ட். ஓகேங்களா, ஆனா அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா பார்த்தோம்னா இந்தியனோட சிட்டிசனா வந்து இருக்கணும் அவங்க பிறந்தப்ப. அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்கள சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா ஏத்துக்குவாங்க அந்த குழந்தைய. ஓகேங்களா, ஸோ எப்போ இந்தியா விட்டு வெளியே எங்கேயோ பிறக்கிறாங்க, சப்போஸ் ஏதோ யூஎஸ்ஏக்கு வந்து யூஎஸ்ஏல வந்து இருக்காங்க. ஓகேங்களா, இருக்கும்போது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அங்கேயே குழந்தை பிறந்து இந்தியா விட்டு வெளில குழந்தை பிறந்தது அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளார ஆஃப்டர் 26th January 1950 பட் பிஃபோர் பார்த்தோம்னா 10th December 1992. ஓகேங்களா, இதுக்குள்ளார அந்த குழந்தை பிறந்திருந்துச்சு பிளஸ் அவங்க அப்பா ஃபாதர். ஓகேங்களா, ஸோ ஃபாதர் பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசன் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தையும் சிட்டிசன் தான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி இப்போ அந்த பர்சன் ஓகேங்களா அந்த குழந்தை வந்து என்னது இந்தியா விட்டு வெளியே வந்து பிறக்குது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்டர், நம்ம இங்கே என்ன பார்த்தோம் பிஃபோர் 10/12 அதே மாதிரி தான் ஆஃப்டர் 10/12/1992 வந்து பிறக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ அதுக்கப்புறமே பிறந்துருச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தைய வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு அப்பாவோ இல்லை அம்மாவோ யாராவது ஒருத்தவங்க பார்த்தோம்னா அவங்க வந்து இந்தியாவோட சிட்டிசனாக வந்து அந்த டைமில் இருந்திருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இது வந்து 10/12/1999 அப்புறம் பிறந்துச்சு, சப்போஸ் பிறந்துருச்சு அப்படின்னா. ஓகேங்களா, இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து இதே தான் வரும், பை பர்த்லேயும் அதே தான் வரும். ஓகேங்களா, இது வந்து இந்தியாவுக்குள்ளாலே பிறந்துருச்சு. இந்த பை டிசென்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா விட்டு வெளில எங்கேயோ பிறந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த டேட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா, மற்றபடி அதே தான் வரும் பாருங்க. இதே 3rd December 2004 வருமா, இதே 3rd December எங்குது 3rd December 2004 அதே தான் வரும். அதே 26 வருமா, அங்கே 1st July 1987 வரும். அதுக்கு பதிலாக இங்கே பார்த்தோன்னா 10th December 1992 வரும். இது ஒரே ஒரு டேட் மட்டும் தான் மாறும், மற்றபடி எல்லாமே அதே தான், திரும்ப அதே தான் வரும். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 3rd December 2004 ஆன்வர்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 3rd December 2004 இருந்து இப்போ ஒரு பர்சன்ட் இப்போ அதுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து ஒரு குழந்தை வந்து இந்தியா விட்டு வெளில வந்து பிறந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சிட்டிசன் கிடையாது. ஓகேங்களா, அன்லெஸ் his birth is registered at an Indian consulate within 1 year of the date of birth. ஓகேங்களா, ஸோ அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க சிட்டிசனாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க.
அன்லஸ் அந்த குழந்தையோட பிறப்ப இந்தியன் கான்சுலேட்ல ஒரு வருஷம் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா சிட்டிசன். அப்படி பண்ணலன்னா அந்த குழந்தை சிட்டிசன் கிடையாது. எப்போ இருந்து 3 டிசம்பர் 2004 அப்புறம் இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 3 பாயிண்ட். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு பர்சன் பார்த்தோம்னா அவரோட ஆரிஜினே பார்த்தோம்னா என்னது வேற ஏதோ ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஏதோ வேற ஒரு கண்ட்ரியோட ரெசிடென்ட் இல்லை பிளேஸ் அவுட் சைட் அன்டிவைடட் இந்தியா. ஸோ வந்து பிரிக்கப்படாத இந்தியாவுக்கு வெளில வாழ்றவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வரலாம். அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வரலாம். இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். இவங்க வந்து பார்த்தோன்னா இந்தியன் ஒரிஜின் தான். இவங்களுமே இந்தியன் ஒரிஜின். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விட்டு வெளில வாழ்றாங்க. அதே மாதிரி இவங்களும் இந்தியாவோட ஒரிஜின் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 years. ஓகேங்களா. என்னவா இருக்கணும் 7 years வந்து இந்தியாவில் வாழ்ந்துருக்கணும். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி 7 வருஷம் என்னவா இருக்கணும் இந்த இந்தியாவில் வந்து அவங்க வாழ்ந்துருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதே மாதிரி எ பர்சன் ஹூ இஸ் மேரிட் டு எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 years பிஃபோர் மேக்கிங் அன் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ வந்து அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்தியாவோட சிட்டிசனாக ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அதே 7 years மாதிரி இவங்களும் 7 years வந்து வாழ்ந்துருக்கணும். வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் போய் போட முடியும். ஓகேங்களா. ஸோ அதே தான். ஓகேங்களா. இந்தியாவோட ஆரிஜின் இந்தியாவில் வந்து அவங்களோட ஆரிஜின் பார்த்தோன்னா அவங்க அப்பாவோ அம்மாவோ இந்தியாவோட ஆரிஜின் அவங்களுக்கு வந்து பிறந்த குழந்தை. ஓகேங்களா. ஸோ பட் வந்து கண்ட்ரியோட வெளில எங்கேயும் வந்து வாழ்றாங்க. இவங்க வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 7 வருஷம் அவங்க வாழ்ந்துருக்கணும். 7 வருஷம் வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்க 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க போய் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கண்ட்ரிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணால் அதே மாதிரி 7 வருஷம் அவங்க இங்கே வாழ்ந்த உடனே 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போய் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா பை நேச்சுரலைசேஷன். ஓகேங்களா. ஸோ த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஆன் அன் அப்ளிகேஷன் கிராண்ட் எ சர்டிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரலைசேஷன். அதை பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் நேச்சுரலைசேஷன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் கொடுக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா இஃப் ஹி இஸ் நாட் ஏ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி வேர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் ப்ரிவென்டட் ஃப்ரம் பிகமிங் சப்ஜெக்ட்ஸ் ஆர் சிட்டிசன் ஆஃப் தட் கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பாகிஸ்தான் எடுத்துக்கலாம். ஸோ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் நம்ம இந்தியன்ஸ்க்குலாம் பார்த்தோன்னா குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா இங்கே சிட்டிசன்ஷிப் வந்து வாங்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஸோ எந்த கண்ட்ரியில் இந்தியன்ஸ்க்கு வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டாங்களோ அந்த நாட்டிலேருந்து வரவங்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறாங்க இஃப் ஹி இஸ் நாட் ஏ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி வேர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ப்ரிவென்டட் ஃப்ரம் பிகமிங் சப்ஜெக்ட்ஸ் ஆர் சிட்டிசன் ஆஃப் தட் கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ எந்த கண்ட்ரியில் இந்தியன்ஸ் வந்து சிட்டிசன் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களோ அந்த கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கும் கிடையாது. ஓகேங்களா. அவங்களுக்கு இல்லை எங்களுக்கு இல்லை அந்த மாதிரி. அடுத்து சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி ரினவுன்ஸ் அ சிட்டிசன் ஆஃப் தட் கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தோன்னா நான் வந்து பாகிஸ்தானில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு அந்த குடியுரிமையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரினவுன்ஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு நேச்சுரலைசேஷன் மூலிமா என்ன பண்ணலாம் இந்தியன் சிட்டிசன் கொடுப்பாங்க. அடுத்து he has either resided in India or been in the service of government in India or throughout the period of 12 months. ஓகேங்களா. அதாவது 12 monthsனா என்னது 1 வருஷம் எடுத்துக்கலாங்களா. ஒரு வருஷம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வாழ்ந்திருந்தாலோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்களோ 12 மாசமா பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நேச்சுரலைசேஷன் மூலிமா என்ன பண்ணலாம் இந்தியனோட சிட்டிசன் வந்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து இப்போ he is a good character and has an adequate knowledge of language specified in 8th schedule. அதாவது பார்த்தோன்னா 22 லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த 22 லாங்குவேஜில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் அவங்க நல்லா வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க நல்லா குட் கேரக்டர் நல்லவங்க. அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் 8th schedule ஸ்பெசிஃபை பண்ண அந்த 22 லாங்குவேஜில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து அவங்க நல்லா பேசுவாங்க நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரலைசேஷன் மூலிமா அவங்க சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து 4வது பாயிண்ட் பை நேச்சுரலைசேஷன். ஓகேங்களா. ஸோ ஒன்று என்ன
அதாவது எங்களுக்கு வந்து கொடுக்காத கண்ட்ரிலேருந்து வந்தவங்களா இருந்தால் உங்களுக்கு சிட்டிசன் இருக்குப்பா. அடுத்து பார்த்தோன்னா எனக்கு அந்த நான் இருந்த நாட்டோட எனக்கு சிட்டிசன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை இது பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 மாசமா இதே இந்தியாவில் வாழ்ந்து அதே மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சுருந்தாங்க, ஏதோ சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் வந்து இருக்குது. அதே மாதிரி அவங்க ரொம்ப நல்லவங்க. அதே மாதிரி 8th ஸ்கெடியூலில் மென்ஷன் பண்ண மாதிரி ஏதோ ஒரு 22 லாங்குவேஜில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து அவங்க வந்து நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. இது 4th. கடைசி பார்த்தோம்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு ஃபாரின் டெரிட்டரி வந்து இந்தியாவோட பார்ட்டாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த எக்ஸாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இயர் கேட்டிருந்தாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ வந்து 1962 என்ன பண்ணாங்க, பாண்டிச்சேரியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுச்சு, அவங்க கூட வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ என்ன தன்னால என்னாச்சு, அங்கே இருக்க சிட்டிசன்லாம் இந்தியன் சிட்டிசனாக மாறிடுவாங்க. அதுதான் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா இஃப் எனி ஃபாரின் டெரிட்டரி பிகம்ஸ் ஏ பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பெசிஃபைஸ் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறது, த பர்சன் ஹூ அமாங் த பீப்புள் ஆஃப் டெரிட்டரி ஷல் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ சச் பர்சன் பிகம் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃப்ரம் த நோட்டிஃபைட் டேட். எப்போ இன்கார்பரேட் பண்ணிட்டு இந்த டேட்ல இருந்து இந்த பகுதியும் நம்ம நாட்டோட ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நாள்ல இருந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சிட்டிசனாக மாறிடுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம்னா பாண்டிச்சேரி 1962 என்ன பண்ணாங்க, இந்தியாவோட ஒரு பார்ட்டாக மாறிச்சு. ஸோ அப்போ இருந்து அங்கே வாழ்ந்த மக்களும் இப்போ என்னது சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ இந்த மாதிரி 5 முறையில் பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் வந்து வாங்க முடியும், இந்தியன் சிட்டிசன்ஷிப். இது வாங்குறதுக்கு இன்னொன்று பார்த்தோம்னா எப்படி வந்து நம்ம கிட்ட இருந்து போகும், இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி இழக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வழியில். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்போட பார்ட் என்ன, அதோட ஆர்டிக்கல் என்ன, 5 to 11. ஓகேங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே. ஸோ வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனுன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன். ஓகேங்களா? ரெனுன்சியேஷன்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா வாலண்டரி ஆக்ட். ஓகேங்களா? ஸோ வாலண்டரியாக வேறு ஏதோ கண்ட்ரியில் யூஎஸில் போய் நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸோட சிட்டிசன்ஷிப் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா தன்னாலே அவங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி டெர்மினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்தியன் சிட்டிசன் வந்து வாலண்டியரே என்ன பண்ணுறாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா when a person after acquiring a citizen of another country gives up. ஓகேங்களா? ஸோ வாலண்டரியாக போய் பண்ணுறது, இது ரெனுன்சியேஷன்றது வாலண்டரியாக போய் பண்ணுறது. ஓகேங்களா? யூஎஸ்ஏல போய் நான் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு இந்த இந்தியன் சிட்டிசன் வேணாம்னு சொல்லிட்டு இவங்களே வாலண்டரியாக வந்து கொடுக்கறது. டெர்மினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது, அதே தான். நான் போய் யூஎஸில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் அப்படின்னு வாங்கிட்டாலே என்னாகும், அங்கே ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் அப்படின்னாலே என்ன ஆகும், இங்கே தன்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும், சீசஸ் டு பி இந்தியன் சிட்டிசன் ஆட்டோமேட்டிக்கலாகவே என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. இது டெர்மினேஷன். டெப்ரிவேஷன் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டெர்மினேஷன். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி கேட்கலாம், இந்த பக்கம் ரெனுன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. வாலண்டரி ஆக்ட், கம்பல்சரி டெர்மினேஷன், பை ஆப்ரேஷன் ஆஃப் லா அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அது கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ டெப்ரிவேஷன்றது கம்பல்சரியா. இப்போ ஒரு சிட்டிசன் வந்து பார்த்தோம்னா ஃப்ராடு பண்ணியோ இல்லை ஃபால்ஸ் தப்பாக வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியோ வாங்கிட்டாங்க, ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாலோ இல்லை பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் படி நடக்காமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிரி கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து இந்திய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க. இது பார்த்தோன்னா டெப்ரிவேஷன், கம்பல்சரியாக டெர்மினேட் வந்து பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது 3 முறையில் இந்தியன் சிட்டிசன் இழக்கப்படும். ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான். ஸோ இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் கொஷின். ஓகேங்களா? நேஷ்னாலிட்டினா என்ன, சிட்டிசன்ஷிப்னா என்ன? நேஷ்னாலிட்டி அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டஸ் எப்பவும் போல். ஸோ சிட்டிசன்ஷிப் மாதிரி இது ஒரு ஸ்டேட்டஸ் தான். அதை ஒரு பர்டிகுலர் நேஷன். ஓகேங்களா? நான் வந்து பை ஒரிஜின், என்னோட ஆரம்பம், என்னோட பிறப்பு, என்னோட எத்னிக், என்னோட ரேஷியல் கான்செப்ட், இது எல்லாமே பார்த்தோன்னா அந்த நேஷன்லேருந்து பிறந்தது தான். ஓகேங்களா? ஸோ அந்த நேஷன்லேருந்து பிறக்கிறதுனால நான் வந்து இந்தியன், அதுதான் வந்து நேஷ்னாலிட்டி அப்படின்வாங்க. நான் வந்து என்னோட பூர்வீகம்னுவாங்க இல்லையா, ஸோ அந்த என்னோட பூர்வீகம் பார்த்தோம்னா இந்தியா தான். ஸோ யூஎஸ்லாம் நிறையா இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ என்னன்னு சொல்லுவாங்க, நான் வந்து பார்த்தோம்னா எதை சொல்லுவாங்களே,
இட்டாலி ஒரிஜினுக்கு வந்து எதை சொல்லுவாங்க ஏஷியன் நம்மள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏஷியன் ஒரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட நேஷனாலிட்டி பார்த்தோன்னா ஏஷியன் சொல்லுவாங்க. மொத்தமாக பார்த்தோன்னா யூஎஸ்ல வந்து ஏஷியன் அப்படின்னுருவாங்க நம்மளோட நேஷனாலிட்டி அப்படின்னும் போது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து யூரோப்பியன் அப்படின்னு சொல்லுவோமா, அது ஒரு நேஷனாலிட்டி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வரவங்கள வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேஷனாலிட்டி அவங்க ஒரிஜின் வச்சு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தோம்னா நேஷ்னாலிட்டி, அவங்களோட நேஷன், அவங்களோட எத்னிக், அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ஒரிஜின், பர்த், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதை தான் அந்த நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை தான் வந்து நேஷ்னாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு. அதுவே பார்த்தீங்கன்னா அதாவது நேஷ்னாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? என்னோட பூர்வீகம், என்னோட பிறப்பு, அதை வந்து மாற்ற முடியாது, உண்மை தானே? பட் சிட்டிசன்ஷிப் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் இந்தியாவில் பிறந்துட்டு என்ன பண்ணலாம், நான் போய் நான் வேறு ஏதாவது கண்ட்ரியில் வந்து நான் வாழணும்னு நினைக்கிறேன்னா அங்கே போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு வாழலாம். ஸோ நேஷ்னாலிட்டியை ஆனால் மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ சிட்டிசன்ஷிப் இஸ் கிராண்டட் டு ஏ இண்டிவிஜுவல் பை கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி வென் he or she complies with the legal formality. ஸோ சிட்டிசன்ஷிப் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு லீகல் ஃபார்மாலிட்டி படி இப்போ நான் போய் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நேஷ்னாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியாது. என்னோட பூர்வீகம் தமிழ்நாடுனா என் பூர்வீகம் கடைசி வரைக்கும் ஏஷியா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? அது மாற்றவே முடியாது. சிட்டிசன்ஷிப்னா நான் எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் இதுதான், பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன் தான். இந்தியன் சிட்டிசன்னா நீ இந்தியன் சிட்டிசன் தான். ஓகேங்களா? அதை தான் வந்து சொல்ல வராங்க, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் என்னது, நம்மளது சிங்கிள் சிட்டிசன் தான், இந்தியன் சிட்டிசன்ஷிப், அவ்வளோதான். பட் இதே யூஎஸ் சுவிட்சர்லாந்துலாம் பார்த்தீங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? ஸோ நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ யூஎஸ்ல நம்மளது ஃபெடரல் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஓகேங்களா? ஸோ பட் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கும் எனக்கு வந்து என்னது சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன்னா நான் டெக்சாஸில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்சாஸ்க்கான சிட்டிசன்ஷிப்பும் நான் வாங்கணும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பும் எனக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு இதில் டெக்சாஸ் விட்டு நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் நான் சிட்டிசன்ஷிப் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ அண்ட் சுவிட்சர்லாந்தில். ஓகேங்களா? ஸோ இன்னும் புரியமாக சொல்லணும்னு பார்த்தோன்னா நான் இந்தியாவில் இருக்கேன்னா இந்தியாவில் எனக்கு இந்தியாவுக்கான சிட்டிசன்ஷிப்பும் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா தமிழ்நாடோட சிட்டிசன் அப்படின்ற இதுவும் இருக்கணும். ஸோ யூனியன் லெவல்லையும் சிட்டிசன்ஷிப்பு, ஸ்டேட் லெவல்லையும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்தீங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப். பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்ஏ சுவிட்சர்லாந்தில் டியூவல் சிட்டிசன்ஷிப் தான் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இன் இந்தியா ஆல் சிட்டிசன் irrespective of the state in which they are born or reside enjoy the same political and civil rights of citizenship all over the India. ஓகேங்களா? ஸோ ஆல் ஓவர் த இந்தியா. ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டேட்டில் நீ பிறந்தாலும் சரி, எங்கே வளர்ந்தாலும் சரி, நீ வந்து இந்தியன் சிட்டிசன், அவ்வளோதான். இந்த ஸ்டேட்டுக்கெலாம் தனியாலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, இது ஒரு முக்கியமானது. ஆஸ் பர் த ஆர்டர் பிரசிடென்ஸ் படி பிரசிடென்ட் தான் என்னது, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதை சொல்லுவாங்க, பிரசிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட ஃபர்ஸ்ட் குடிமகன் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஒரு சிட்டிசனுக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா கன்ஃபர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரைட் டு ஓட் இன் எலெக்ஷன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டில் நிறையா இருக்கும், நிறையா மீன்ஸ் ஒரு 11 இருக்கும். ஸோ இது பார்த்தோம்னா எங்கே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக 10th படிப்போம். ஸோ இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எலெக்ஷனில் ஓட் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு, எந்த பப்ளிக் ஆஃபீஸில் வந்து போய் எனக்கு வேலை செய்யறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னால் எம்பி ஆக முடியும். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் மெம்பர் ஆக முடியும். ஸோ எம்எல்ஏ எம்எல்சி எங்கே வேணாலும் என்னால் போய் ஆக முடியும். ஜஸ்ட் அதுக்கான கிரிட்டீரியா இருந்துச்சுன்னா போதும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் போதும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தோம்னா இந்தியா சிட்டிசனோட ரைட்ஸ். அதே மாதிரி அக்கார்டிங் டு 42nd Amendment Act of our Constitution, set of fundamental duties are prescribed for all citizens அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ரைட்ஸ் எந்த அளவுக்கு ரைட்ஸும் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சிட்டிசனுக்கு வந்து எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கடமையும் இருக்குது. அவங்களாம் இதுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்காங்க. எந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டான டேக்ஸ் பே பண்ணுறது, அதாவது ரைட்ஸை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அடுத்தவங்களோட பிலீஃப் அண்ட் ஒப்பீனியனை வந்து என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதேமாதிரி கண்ட்ரி வந்து ஏதோ ஒரு வார் சுச்சுவேஷன் வந்தாகணும் அப்படின்ற டைமில் போய் டிஃபெண்ட் பண்ணணும் கண்ட்ரியை, அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் லோக்கல் லாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒபே பண்ணணும்.
பெண்களை வந்து இது பண்ணக்கூடாது, பப்ளிக்கு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணக்கூடாது, நிலம் அதாவது லேக்ஸு சி இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுது அசுத்தம் பண்ணாமல் பாதுகாக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டியூட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோன்னா ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன். ஓகேங்களா. ஸோ ஓகே இது பாருங்க. ஸோ ஏலியன் அண்ட் இமிகிரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட சம்மந்தம் இல்லாத இருப்பாங்க இல்லையா, அவங்கள நான் நேஷனல்ஸ்ன்னுவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தோன்னா அந்த கண்ட்ரிக்கே சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ரெஃபர் பண்ணுறவங்கள தான் ஏலியன் அண்ட் இமிகிரண்ட். ஸோ ஏலியன் அப்படின்னா பார்த்தோன்னா வேற்று கிரகவாசிகள் கிடையாது, வேறு இடத்துலேருந்து வந்தவங்கள ஏலியன்வாங்க. ஸோ ஓகேங்களா. அதுதான் ஏலியன் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு ஆல் நான் சிட்டிசன் ஆர் நான் நேஷனல்ஸ் ரெசிடிங் இன் ஏ கண்ட்ரி. இப்போ யாரெல்லாம் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட், ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் இருப்பாங்களே இவங்க எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இது இமிகிரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு ஏலியன் who has been granted the right to reside and work permanently without restriction in a particular country. ஓகேங்களா. ஸோ இந்த விசாலாம் எடுத்துகிட்டு வருவாங்களே, ஒர்க் விசா, அப்புறம் ஸ்டடி விசா, எஜுகேஷன் விசா அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களே அவங்களெல்லாம் இமிகிரண்ட். இதே ஏலியன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு அப்படி போயிடுவாங்க. ஓகேங்களா. அந்த டூரிஸ்ட் விசாலாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ டூரிஸ்ட் விசா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரவங்க ஸோ இவங்க. ஸோ இமிகிரண்ட் அப்படின்றவங்க பார்த்தோன்னா வேறு நாட்டை சேர்ந்தவங்க தான், பட் வந்து பெர்மனண்ட்டாக இங்கே வந்து இந்தியாவில் வந்து இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரியில் வந்து தங்குறவங்க. ஓகேங்களா. தங்குவாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது, கிட்டத்தட்ட இந்தியன் சிட்டிசனாகவே அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் இமிகிரண்ட் அப்படின்வாங்க. ஓகேங்களா. ஸோ சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அக்வயர் பண்ணிட்டு வருவாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களாம் இமிகிரண்ட்டு. ஜஸ்ட் ஒரு இது படிச்சுட்டு போகிறதுக்கு வர்றது, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போகிறது, டூரிஸ்ட்டாக வந்துட்டு போகிறது. ஸோ இவங்கெல்லாம் ஏலியன்ஸ் அப்படின்வாங்க. புரிஞ்சுங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம். இவங்க இமிகிரண்ட்ஸ் பெர்மனண்ட்டு, இவங்க ஏலியன் வந்து டெம்பரவரி வந்துட்டு போயிடணும். ஓகேங்களா. அந்த மாதிரி இதுதான் ஏலியனுக்கும் இமிகிரண்ட்டுக்கும் இருக்கிற 2 வித்தியாசம். ஓகே. ஸோ குவாலிட்டி ஆஃப் குட் சிட்டிசன். ஒருத்தவங்க வந்து குட் சிட்டிசன் அப்படின்னா அவங்களுக்கான குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனுக்கு லாயலாக இருக்கும், அதே மாதிரி லாஸை ஒபே பண்ணும், அதே மாதிரி சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தோம்னா கான்ட்ரிபியூட் பண்ணும், ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், சிவிக் டியூட்டி வந்து கரெக்டாக என்ன பண்ணும் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி பார்த்தோன்னா குட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ரெண்டுமே, நியாயம் நல்ல விஷயம் ரெண்டுமே இருக்கணும். அதே மாதிரி டைவர்சிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணும். டைவர்சிட்டி என்னது, ரிலிஜன் பேஸ்டு டைவர்சிட்டி, கல்ச்சரல் பேஸ்ட் டைவர்சிட்டி, ரேஸ் பேஸ்டு டைவர்சிட்டி, இதெல்லாம் என்னது வேற்றுமையெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்பவர்கள் தான் நல்லவர்கள் அப்படின்றாங்க. அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணட்டாங்க. இது குவாலிட்டி ஆஃப் குட் சிட்டிசன். ஓகே. குளோபல் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது ஒரு ஐடியா தட் எவ்ரி ஒன் நோ மேட்டர் வேர் தே லிவ் இஸ் எ பார்ட் ஆஃப் வேர்ல்ட் வைட் கம்யூனிட்டி ரேதர் தென் ஆஸ் த சிட்டிசன் ஆஃப் பர்டிகுலர் நேஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ குளோபல் சிட்டிசன்ஷிப்ன்றது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அவங்க இந்த உலகத்தில் எங்கே வாழ்ந்தாலும் சரி அவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே என்னது ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். அவங்க எந்த சிட்டிசனாக இருந்தாலுமே அவங்க ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்கணும். அதை தான் குளோபல் சிட்டிசன்ஷிப்ன்றாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லா பீப்புளுக்குமே சிவிக் ரைட்ஸ், அதாவது ரைட்ஸ் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஃபண்டமெண்டல் இன் enabling young people to access and participate in shaping modern society அப்படின்னு சொல்கிறாங்க. இது குளோபல் சிட்டிசன்ஷிப். ஓகே. இது குளோபல் சிட்டிசன்ஷிப் ஒன்றும் கிடையாது, உலகத்தில் இருக்கவங்களாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் குளோபல் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா. சரி. ஓகே. ஸோ என்ஆர்ஐ இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, யூஎஸ் என்ஆர்ஐ தான் கல்யாணம் பண்ணிப்போம், அப்போல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியா, அடுத்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் ஒன்று, அடுத்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்தியன் கார்டு ஹோல்டர். இந்த மாதிரி சொல்லிட்டு 3 பிரிக்கிறாங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரெசிடென்ட் இந்தியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசன் ஹூ இஸ் ரெசிடிங் அவுட் சைட் இந்தியா அண்ட் ஹோல்ட்ஸ் அன் இந்தியன் பாஸ்போர்ட். ஓகேங்களா. ஸோ இந்தியா விட்டு வேற எங்கே வெளில வந்து எனக்கு வேலை செய்வார். இப்போ யூஎஸ்ஏல போய் வேலை செய்வார், ஆனால் அவர் வந்து இந்தியன் சிட்டிசன் பாஸ்போர்ட் வந்து வச்சுருப்பார் அந்த மாதிரி. ஓகேங்களா. அதை தான் என்ஆர்ஐ அப்படின்வாங்க. ஓகேங்களா. ஐடி கம்பெனியில் வெளிலாம் போய் வேலை செய்வாங்களே யூஎஸ்ல, அவங்களாம் என்ஆர்ஐ. அவங்க கிட்ட வந்து அவங்க வந்து ஆனால் இந்தியன்ஸ் தான். இது பார்த்தோன்னா நான் ரெசிடென்ட் இந்தியா. இது பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அப்படின்னு பார்த்தோன்னா எ பர்சன் ஹூஸ் எனி ஆன்செஸ்டர் வாஸ் அன் இந்தியன் நேஷனல் அண்ட் ஹூ இஸ் ப்ரெசன்ட்லி ஹோல்டிங் அனதர் கண்ட்ரிஸ் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா. ஸோ அதர் தென் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சைனா அண்டு நேபாள். ஸோ இந்த கண்ட்ரி தவிர
ஓகேங்களா. இந்த கண்ட்ரியை தவிர ஏதோ ஒரு கண்ட்ரி ஓகேங்களா அவங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து இது பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களோட மூதாதையர் பார்த்தோம்னா இந்தியாவோட நேஷனலாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஒரிஜின் பார்த்தோம்னா இந்தியாவில் தான் இருப்பாங்க. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் போய் ஏதோ ஒரு கண்ட்ரியில் நான் போய் தங்கிட்டேன். சிட்டிசன்ஸ் இப்போ யூஎஸ்லேன்னு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சுவிட்சர்லாந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சுவிட்சர்லாந்தில் போய் நான் இது வாங்கி தங்கிட்டேன். சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே நான் இருந்துட்டேன். எனக்கு அவ்வளோ குழந்தைங்களாம் பிறக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க பார்த்தோம்னா அந்த பேரம்பேத்தி இவங்கெல்லாம் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா என்னோட ஒரிஜின் பார்த்தோம்னா இந்தியா தான் ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா அவங்க பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்தோம்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் ஓகேங்களா. என்னோட பூர்வீகம் பார்த்தோம்னா இந்தியாவாக இருக்கும் ஓகேங்களா. அதாவது எந்தெந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள் இதை தவிர ஓகேங்களா. இதை தவிர மற்ற கண்ட்ரியில் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜினை பேஸ் பண்ணி. அடுத்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர் அப்படின்னா இட் இஸ் அன் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் பெர்மிட்டிங் எ ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் Indian origin to live and work in Republic of India indefinitely, except the citizen of Pakistan and Bangladesh. There are no voting rights for an OCA card holder. ரொம்ப முக்கியமானது. ஸோ OCA card holderக்கு voting rights இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. ஆக்சுவலி பார்த்தோன்னா அவங்களுக்கு voting rights வந்து கிடையாது ஓகேங்களா. ஸோ ஒரு இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் ஓகேங்களா. ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஒரிஜின் டு லிவ், இந்தியன் ஒரிஜின் டு லிவ் ஓகேங்களா. அண்ட் ஒர்க் இன் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா இன்டிஃபினிட்லி ஓகேங்களா. ஸோ அந்த இமிகிரேண்ட் நம்ம மேலே படித்தோம் இல்லைங்களா. அவங்க வந்து இமிகிரண்ட் ஆகிட்டு இவங்க வந்திருப்பாங்க இல்லையா. இங்கே இந்தியா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி அப்படியே வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர் அப்படின்வாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க கிட்ட பார்த்தோம்னா அவங்க வந்து வேற இதாக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் இங்கே வந்து இது பண்ணி இந்த இந்தியாவில் வந்து வேலை செய்வாங்க. பட் பார்த்தோம்னா அவங்க பார்த்தோம்னா ஒரு இமிகிரண்ட்டாக தான் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிட்டிசன் அப்படின்ற இதில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு பார்த்தோம்னா ஓட்டிங் ரைட்ஸும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து 3 டைப்ஸ். ஒன்று பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசன் தான், ஜஸ்ட் வேலை செய்யணுன்றதுக்காக போய் அவங்க வேலை செய்வாங்க. அவங்கள பார்த்தோன்னா நான் ரெசிடென்ட் இந்தியா அப்படின்வாங்க. அதே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு அங்கே ஏதோ வேற ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க. எப்படி பார்த்தோம்னா அவங்களோட ஆன்செஸ்டர் பார்த்தோம்னா இந்தியாவோட ஒரிஜினாக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க தாத்தாவோ யாரோ அப்பாவோ அவங்க யாரோ ஒருத்தவங்க பார்த்தா இந்தியாவோட ஒரிஜின் இருப்பாங்க. பட் பார்த்தோம்னா வேற கண்ட்ரியோட மெம்பர்ஷிப் வந்து வச்சுருப்பாங்க, வேற கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. எக்ஸப்ட் பார்த்தோம்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இவங்க ஓகேங்களா. ஸோ அவங்களையெல்லாம் பார்த்தோம்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த தேர்ட் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரிக்கு இந்தியன் சிட்டிசனாக வந்து இமிகிரண்ட் ஆகிட்டு இப்போ இந்திய சிட்டிசன் வாங்கியிருப்பாங்க. பட் வாங்கிட்டு பெர்மனெண்ட்டாக இங்கே வாழ ஆரம்பிப்பாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸப்ட் என்னென்ன கண்ட்ரி பார்த்தோன்னா பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஓகேங்களா. ஸோ அவங்க செட் ஆகாது இல்லையா, அதனால அவங்கள தவிர ஓகேங்களா அவங்க அந்த இமிகிரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர் ஓகேங்களா. மற்ற கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து இமிகிரண்ட்டாக வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தோம்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர்னுவாங்க. அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடையாது அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ இது 3 இது. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோன்னா இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினை இப்போ கேட்டிருந்தாங்க. ஜான்வரி 9 வந்து ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க இல்லையா. ஸோ பிரவாஷா பாரதிய திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க என்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வரி 9 ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு அப்போ தான் வந்திருப்பாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேவை இப்போ பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள், ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்வாங்க. யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருப்பாங்க இல்லையா, வெளியுறவுத்துறை இருக்காங்க இல்லையா, அவங்க தான். எவ்ரி 2 இயர்ஸ்க்கு எத்தனை இயர்ஸ்ன்னு கேட்பாங்க. எவ்ரி 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுறாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இதை கொண்டாடுறாங்க. எதுக்காக, மார்க் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர்சீஸ் இந்தியன் கம்யூனிட்டி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க மூலியமாகவும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், இந்தியா வந்து டெவலப் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதனால் அதை கொண்டாடுற விதமாக இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்வரி 9. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தான் காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் வந்திருப்பார், சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். அதனால் ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து முடிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான்.
ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அவ்வளோதான். ஓகேங்களா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினு. முன்னே சொன்னேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா. அதே மாதிரி இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதாவது சிங்கிள் சிட்டிசனா டூயல் சிட்டிசனான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோன்னா எப்பவும் போல தான் எவாலுவேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் முடியலன்னா புக்கில் தேடுங்க. புக்கில் தேடி பார்த்து கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த கண்டிஷன் ஃபார் பிகமிங் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வயரிங் ப்ராப்பர்ட்டி. டேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் சிட்டிசன் பார்த்தோன்னா பார்ட் 2 5 to 11. அடுத்து என்ன? Who is called the first citizen president? Does of a state enjoy full அதாவதுனா citizen of a state can enjoy. அடுத்து our constitution provides for only single citizenship. An Indian citizen who is residing outside India and hold an Indian passport வந்து என்னன்னு சொல்லுவாங்க? NRI, non-resident India. All have rights and due civic responsibility. Right and civic responsibility. அதானே all have right and civic responsibility. அதானே வரும். இங்கே டியூட்டிஸ் இதில் இருந்துச்சு இல்லையா? எஸ், கரெக்ட் தான். ஆல் பீப்புள் ஹாவ் ரைட்ஸ் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுதான் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. DAS is an idea enabling young people to access and participate in பார்த்தோம்னா global citizenship. ஓகேங்களா. அவ்வளோதான் முடிச்சு. அடுத்து பார்த்தோன்னா இதை மேட்ச் கொடுத்துருப்பாங்க. ஓ ஃபால்ஸா? USA சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பா? இல்லை, ஃபால்ஸ். ஓசே கார்டு ஹோல்டர் ஆஸ் voting rights in இந்தியாவா? நோ, they have no right in votes. Citizen of India can enjoy fundamental rights guaranteed by our constitution. Yes, true. Nationality can be changed and citizen cannot be changed. மாற்றி கொடுத்துருக்காங்களா? Nationality cannot be changed, citizenship can be changed. So இது false. Okay, consider the following statement, tick the appropriate answer. Okay, Indian citizen of India can be terminated if a person voluntarily acquires the citizenship of some other country. Okay. Are they a person who has become a citizen through registration? illa. Are the government of India is satisfied that the citizen was obtained by fraud? Yes. A citizen who is by birth individuals in trade with the enemy country during war? Yes. So on the pathina 1, 3, 4 are correct. When Pondicherry becomes part of India 1962, the people lived there became Indian citizens. Yeah. It was done by one of the provision of the Act 1955 by incorporation. Yes. So அப்படின்னு பார்க்கும்போது எஸ், ரெண்டும் கரெக்ட். ஸோ ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அவ்வளோதான் முடிச்சு. ஸோ சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப் முடிஞ்சாச்சு. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் இது. 10th வரும். ஓகேங்களா. ஸோ அதில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75% இன்ஃபர்மேஷன் இதிலே வந்துருச்சு. இது நீங்கள் முடிச்சிட்டிங்கனாவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஓகேங்களா. ஸோ பார்த்து படித்து நோட் பண்ணிக்கோங்க. அங்கெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த நோ ஓட்டிங் ரைட்ஸ்லாம் இருக்குல்ல, இதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்து படிச்சுக்கோங்க. புக் பேக் ரொம்ப முக்கியம். புக் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் செக்குலரிசம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான லெசன் தான். யூனிட் 8 நினைக்கிறேன். யூனிட் 8 or 9 8 நினைக்கிறேன். ஸோ இதில் வரும். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.